ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள், எப்படிப்பட்ட தன்மையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான முன்னேற்றமான மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. என்ன, ராசிநாதன் கடந்த ஒரு 4-5 மாதமாகவே நல்லா இல்லை உங்களுக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்தாற் போல அப்படி ஒன்றும் பெரிய நல்லவைகள் நடந்து விடவில்லை என்பது தான் உண்மை. ஆனால் இந்த மாதம் முழுக்க 5ஆம் இடத்துல ராசிநாதன் சூட்சுமவலுன்னு சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேர்ந்திருப்பது பெரிய ஒரு நல்ல விஷயம். ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை களையப்படக்கூடிய ஒரு நிலைமை, எல்லா விதத்திலையும் என்னென்ன அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவிற்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வலுவாக இருப்பது, ராசி எப்பொழுதெல்லாம் புனிதத்தை அடைகிறதோ அப்போது எல்லாமே நம்ம கைக்குள்ளே நம்ம பிரச்சனைகள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலான நாட்கள் முழுவதுமாகவே சுக்கிரன் ராசியில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே ராசி சுபத்துவம் அடைந்து ராசிநாதன் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நல்ல யோக பலன்கள் அப்படியே நடக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடக்கலையோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. எதுவும் எப்படினாலும் அதுவும் குருவின் பார்வையில் வேற இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா? அப்போ ராகு இங்கே 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்கள், நம்ம தமிழ் மொழி பேசாதவர்கள், நம்ம இனத்துக்காரராக இல்லாதவர்கள், நம்முடைய மதத்துக்காரராக இல்லாதவர்கள், ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய அமைப்பு. இது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் எல்லாத்துலேயும் கரெக்டாக நடக்குங்க. ஆக எல்லா தன்மைகள்லையும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்குது. ஐயா என்னங்கய்யா அப்படி சொல்கிறீங்க, 7.5 சனி அதுவும் விரையச்சனியாக உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனியில் ஜன்மச்சனி தாங்க கொஞ்சம் கடுமையான பலன்களை கொடுக்கும். விரையச்சனி காசை கொடுத்து நமக்கு செலவுகளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு எது எக்கேடு கட்டாலும் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தேவையான பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு இல்லைன்னா கூட நாளை கழிச்சுன்னு பண வரவு இந்த மாதத்திற்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். என்ன ஒன்று, அதை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கண்டிப்பாக வரும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல சுப செலவுகளோ அசுப செலவுகளோ, 100 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 150 ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் செலவுகள் இருக்குங்க என்கின்ற தன்மைகள் இருக்கும். அதை தவிர 7.5 சனி உங்களுக்கு கண்டிப்பாக கெடுதல்களை செய்யாது. சும்மா பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொன்னால் உண்மையில் கிடையாதுங்க. அடுத்த தடவை நடக்கக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகளில் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் ஒரு 2 வருஷம் நீங்கள் ஜென்மச்சனியோட ஆதிக்கத்தை அனுபவிக்க முடியுமா? இப்போ கிடையாது. ஆகவே 7.5 சனி என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருக்கிறனால முயற்சிகளை பலிக்க வைப்பார். வெளிதேசம், வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நல்ல மாதமாகவே, ஓரளவிற்கு பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த ஜூலை மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 12ல் இருக்கிறார். ஆனால் ராசிநாதன் 12ல் இருந்தாலும் வேறு எந்த விதமான கெடுபலன் அமைப்பில் சனி செவ்வாய் தொடர்புகளில் அவர் இல்லை. 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறதும் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் மிகப்பெரிய கொடுத்து வச்ச ஒரு தன்மை. 12 ராசிகள்லேயே நல்ல ஒரு விதத்திற்கு நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தா ரிஷபராசியும் தான். பணவரவுகள் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். இளைய பருவத்தினருக்கு இந்த மாதத்தில் திருமண உறுதிகள், யார் கணவன் யார் மனைவி என்பது தெரியக்கூடிய ஒரு தன்மை, அல்லது திருமணமே முடியக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆயிடுறது. குருபலம் 2ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? ஒரு 30 வயசு தாண்டி இழுத்துக்கிட்டே போனவங்க, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அமையலை, எனக்கு பிடிச்ச பொண்ணு அமையலன்ட்டு இழுத்துக்கிட்டே போனவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய மனதிற்கு பிடித்த மணமகன் வரக்கூடிய அமைப்பு இப்போது இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. ஆக வீட்டில் இன்னும் சில மாதங்களில் கெட்டி மேலே சத்தம் கொடுப்பதற்கான கேட்பதற்கான அத்தனை ஆதார பூர்வாங்க அமைப்புகள், உறுதிகள், நிச்சயார்த்தங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய நிலைமை உண்டுங்க. அப்படி இல்லைன்னா சில பேருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேயே நிச்சயமாக இருக்கும். 2-11ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய தன்மை. அதே 4ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் இல்லையா? சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும்.
எப்போதுமே உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு 6 வருவார். இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள், மாத கடைசி வரைக்கும் அவர் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்துல இருந்து சுப செலவுகளுக்கான கடன் வாங்க வைப்பார். சுப செலவுகளுக்கான கடன் என்ன? வீட்டிற்கான கடன், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, ஹவுசிங் லோன் போடுறது, வாகனம் சார்ந்த கடன், அல்லது மனைவிக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு. ரொம்ப நாளாக அந்த அம்மா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு டக்குன்னு ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒரு பட்டுப்புடவையோ ஒரு நகையோ ஏதோ ஒன்று நம்ம கைக்கு முடிஞ்சது, பெரிய நம்ம ஒன்றும் அதானி அம்பானி இல்லை, ஆனாலும் மனைவிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சில எளிய ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை இப்போது செய்து காட்டி கொடுத்து அப்படியே அசத்துகின்ற அமைப்பும் ஜூலை மாதத்துக்கு இருக்குதுங்க. ஜூலை மாதம் இளைய பருவத்தினருக்கும் நல்லதொரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். சிலருக்கு பயணங்களை அதிகமாக கொடுக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு அப்பால் போகக்கூடியது. வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இருக்கின்ற தேசத்திலேயே விசா கிடைக்கிறது, பெர்மனண்ட் இது ரெசிடென்ஷிப் கிடைக்கிறது, ஒரு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு சாதகமான விஷயம் கிடைக்கிறது, வெளிநாட்டில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நல்லா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம், ஜூலை மாதம். மிதனம், மிதனராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல மாதங்க இந்த மாதம். ராசிநாதனை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார் புதன். இன்னொன்று ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தையே பார்க்கிறார். சனி கூட 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதிலெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. இன்னொன்று ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது குருவின் இருப்பால். ஆக அடுக்கிக்கிட்டே போகிறேன் பாருங்க, நல்லது தான் நடக்கும். அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல. ஐயா இவ்வளவு இருந்தும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாராவது மிதன ராசிக்காரர்கள் சொன்னீங்கன்னா ஒரு 10% அல்லது 5% பேருக்கு ஜனனகால தசாபுக்தியின் அடிப்படையில் கொஞ்சம் கை கெட்டினது வாய் கட்டாமல் போயிடும். உண்மையிலேயே ராசி சுபத்துவத்தை அடைந்திருந்தால், உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கிறார், ராசி சுபத்துவத்தை அடைந்து ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார் என்பது முயற்சிகளோடு நீங்கள் எல்லா விதத்தையும் முடிப்பீங்க அப்படின்றத காட்டுது. முயற்சிகள் இல்லாமல் எதுவுமே இல்லைங்களே. ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பண வரவு வரணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், அம்மா அப்பா நல்லா இருக்கணும், சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதாக நடக்கணும், எனக்கே உடம்பு நல்லாகணும், எனக்கே கடன் இதாகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முயற்சியோடு நல்ல விதமாக தீர்த்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. அக்கால் அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அக்கா நமக்கு உதவக்கூடிய அமைப்பு இப்போ மிதனராசிக்காரங்களில் தம்பி தங்கையாக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதங்க இந்த மாதம். உண்மையை சொல்லப்போனால் அக்கால் என்பவள் இன்னொரு அம்மா என்பது உண்மையான ஒன்று. எப்போவுமே அக்கா நல்ல அக்கா ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு 2 அம்மா இருக்குன்னு அர்த்தம். பெற்ற தாயை விட சில நேரங்களில் அக்கா என்பவர் நம்மளை ரொம்ப ஒரு மாதிரியாக பார்த்துக்குவாங்க இல்லையா. இந்த மாதத்தில் நமக்கு செய்யக்கூடிய அளவிற்கு அக்காவிற்கோ அல்லது அண்ணனுக்கோ ஏதேனும் ஒரு வசதிகள் மனம் செய்யணும்னா மனசு இருக்கணுமே, அந்த மாதிரி மனசு இருந்து இளைய பருவ தம்பி தங்கைகளாக பிறந்திருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மூத்தவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நெகட்டிவ் எதுனா இருக்குங்களாயா, அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலை வரும். 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருந்தாலும் ராகு கொஞ்சம் அப்பாவை பற்றி, தந்தையை பற்றி, தந்தையுடைய சொத்துக்களை பற்றி, தந்தை சார்ந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வைப்பார். சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்காது. சொந்த ஊருக்கு போகணும்னு நினச்சாலும் தடை இருக்கும். வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்துடலான் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான டிக்கெட்டு கிடைக்காது, அதுக்காக ஹவுஸ் இது பர்மிஷன் இதில் ஆஃபீஸில் அது மாதிரி கிடைக்காது. அல்லது ஊர்லேருந்து வர்ற தகவல்கள் இப்போ வர வேண்டாம் அடுத்த மாதம் வா என்கின்ற மாதிரியாக இருக்கும். அப்போ தூர இடத்துல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரணுன்ற எண்ணங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது அங்கே செவ்வாயோடு அவர் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆஃபீஸில் எல்லாத்துலேயுமே நல்ல பேர் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. இவர் செய்ய முடியாதுன்னு நினச்சேன், இவர் நல்லா செஞ்சிட்டாரே என்கின்ற மாதிரி மற்றவர்கள் மூக்கில் மேல் விரல் வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆபீஸில், அலுவலகத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய யோக மாதங்க அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம். கடகம், கடகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 10ல் சுக்கிரன், 10ல் சுக்கிரன் 11ல் சூரியன் மாத ஆரம்பத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு நல்ல அமைப்பில் அதற்கப்புறம் 12ஆம் இடம் போன்ற இடங்களுக்கும் ராசிக்கும் வருகிறார். ஆக எல்லா நிலைமைகள்லையும்
கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் அஷ்டமச்சனி விலகிடுச்சு இல்லையா? இந்த அஷ்டமச்சனி விலகினதே ஒரு பெரிய கொடுப்பினை என்று தான் சொல்லுவேன். இதுவரை ராசியில் நீச்சமாக இருந்த அந்த செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்து சூட்சும உளவோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது அடிக்கடி பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நற்செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல பாவர்கள் இருந்த விரைய செலவுகள் இங்கே இதில் தானே இருக்கிறார். அப்போ சுப செலவுகள்னா என்ன? வீட்டிற்கு தேவையான செலவுகளுக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. வீட்டுக்கு அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல இந்த மாதத்தில் வீட்டிற்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற அமைப்புகள், பணம் வரக்கூடிய சூழல்கள். 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து 10ஆம் அதிபதி 2வது வீட்டில் இருக்கிறதுனால பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஃபோனில் பேசியே கொஞ்சம் டார்கெட் பிடிச்சி ஆளுங்களை பிடிச்சி இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களில் வேலை செய்யக்கூடிய இளைய பருவத்தினருக்கெல்லாம் டார்கெட் முடிக்கக்கூடிய தன்மை, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பேசி பிழைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உயர்வுகள் உள்ள நல்ல மாதம் இந்த மாதம். பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் போட்டுக்கிற கழுத்து நகை, கிமிக்கின்ற மாதிரி பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில்கள், கார்மெண்ட்ஸு, சிற்றுண்டி விடுதிகள் நடத்தக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடமும் வலுத்திருக்கு, 10ஆம் இடமும் வலுத்திருக்கு. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்து, 9ஆம் இடத்துல சனி உட்காந்து 8ஆம் இடத்துல குரு பார்வையோட ராகு இருக்கிறதுனாலையும் தந்தை சார்ந்த விஷயங்களில் தந்தையை பிரிந்து இருக்கக்கூடிய சூழல்கள் சிலருக்கு உண்டு. எப்போவுமே அப்பா கூட சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு முதல் 15 நாட்கள் அப்பாவை விட்டு பிரிந்திருப்பது, பிற்பகுதி 15 நாட்கள் தந்தையோடு சேர்ந்திருப்பது என்பது போன்ற அமைப்புகள் உண்டு. சிலருக்கு கடல் கடந்து போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சூரியன் குரு சேர்க்கை இப்போது இருப்பதால் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினச்சிருந்தவங்க, அங்கே படிக்கணும், அங்கே வேலை செய்யணும், அங்கே செட்டில் ஆகணும்னு நினச்சிருந்த கிழக்கு திசை நாடுகளுக்கு போக வேண்டும் என்றிருந்தவங்களுக்கு அதில் நல்லது நடக்கும். ஏற்கனவே கிழக்கு திசை நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகள்லேயே வீடு, வாகனம் போன்ற வசதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரும்பாலும் 80% நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். இனிமேலாம் கடந்த 2 வருஷத்தில் அஷ்டமச்சனியில் நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி பெரிய கஷ்டங்கள்லாம் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரப்போகிறதில்ல. கடகராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் அனுபவித்த, இப்போ கூட ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு கூட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுகின்ற நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க கடகத்திற்கு இந்த ஜூலை மாதம். சிம்மத்திற்கு அபாரமான மாதம். முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரியன் முதல் 15 நாட்களுக்கு ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் அபாரமான நல்ல அமைப்பில் 11ஆம் இடத்துல சூரியனும் குருவும் ராசிநாதன் சுபத்துவமாகி ராசியில் உங்கள் ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயங்க. ஆக என்ன, இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் கோவப்படுவீங்க. செவ்வாய் ராசியில் இருந்தால் கொஞ்சம் கோபதாபங்கள் கண்டிப்பாக உண்டு. டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த வேலை நடக்கலை, இந்த வேலை நடக்கலை அப்படின்றதுல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரியான சூழல்கள் தான் வரும். இருந்தாலும் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் 15 நாட்களுக்கு உண்டு. தலைமை பதவி கிடைக்கும் எல்லா அமைப்புகள்லையும். அதாவது ஒரு மேனேஜர், சிறிய அளவில் இருக்கிறவங்க, ஒரு சூப்பர்வைசராக இருக்கிறவங்க, ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறவங்க மேனேஜர் ஆகிறது, மேனேஜராக இருக்கிறவங்க சீனியர் மேனேஜர் மாதிரி, வைஸ் பிரசிடென்ட் மாதிரி, எம்டி மாதிரி பதவி உயர்வுகளை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு உள்ளாகவே ஏதேனும் ஒரு நல்ல தகவல்கள், இந்த பெர்மிஷன் வரப்போதுங்க, இந்த மாதத்திலே நீங்கள் ஆயிட போகிறீங்க என்கின்ற மாதிரியாக தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் குரு 11ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் நன்றாக உண்டு. சட்டம் சார்ந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, ஒரு போலீஸ் கேஸ் இருக்குது, சும்மா என் மேலே கேஸ் போட்டார், டெனண்ட்டு கேஸ் போட்டார், இவர் வீட்டுக்காரர் கேஸ் போட்டார், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே கேஸ் உங்களுக்கு சாதகமாக திரும்புவதை போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஜூலை மாதம் இருக்குங்க. ராசியிலேயே கேது இருக்குதுங்களே, 7ஆம் இடத்துல ராகு இருக்குதுங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவிற்கு இங்கே குருவின் பார்வை இருக்கின்ற ஒரு காரணத்தினால் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் என்பது போன்ற சில கவலைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மனைவியை பற்றி யோசிக்கிறது, கணவனை பற்றி யோசிக்கிறதுன்றது ஒன்று உண்டு. ஐயா அஷ்டமச்சனி, கண்டிப்பாக அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்படாதீங்க. அஷ்டமச்சனி நல்ல வேலையாக இறைவனின் பரம்பொருளினுடைய அருளோட
உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவால வேதை என்கின்ற ஸ்தம்பன நிலைமையை, செயலற்ற தன்மையை, அஷ்டமச்சனி உங்களுக்கு கெடுதலை கொடுக்காத ஒரு தன்மையை கண்டிப்பாக அடைந்திருக்கிறது. இது இன்னும் 1.5 வருஷம் ராகுகேது பயிற்சி நடக்கிற வரைக்கும், முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஆகவே அஷ்டமச்சனியை இந்த பக்கம் தூக்கி போட்டுருங்க, மறந்துடுங்க. அஷ்டமச்சனி உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களையும் செய்யாது. ஆகவே முற்பகுதியில் 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் வெற்றிகளும், பிற்பகுதியில் 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் புதனோடு அவர் சேர்ந்திருக்கிறார். அந்த அமைப்பு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். பெரிய கவலைகள், கஷ்டங்கள் இருக்காது. தனாதிபதி இப்போது 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. 11ஆம் அதிபதி இப்போது 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இந்த அமைப்புகள் என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா, அண்ணனாலோ அக்கானாலோ மூத்தவர்களால் ஏதாவது ஒரு செலவுகள் வரும். ஆயினும் அது பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காது. வெற்றிகள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் மூலமாக பெண்களின் ஆதாயம் இப்போது உண்டு. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தாய், தமக்கை, தன்மகள், தங்கை, தாரம் போன்ற உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நடக்கும் சுப மாதமாக அமைந்திருக்கிறது ஜூலை மாதம் சிம்மத்தினர் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பர் டூப்பர் மாதம் இது. அதாவது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல அவர் வலுவாக அமர்ந்திருப்பது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒன்று. 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் முதல் பகுதி 15 நாட்களுக்குள்ள நல்லா இருக்கும்ன்றதை காட்டுது. 7ல் சனி இருந்தாலும் அவர் உங்களுடைய நண்பர். 6, 12ஆம் இடங்களில் கேது இருக்கிறது. எதிர்ப்புகள், கடன் நோய் போன்றவைகள் உங்களுக்கு பக்கத்திலேயே வரக்கூடாது அப்படிங்கிறத காட்டுது. ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு 80% மேலே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும். இதில் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலாக உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல அதுலேயே நல்ல விதமான ஜாதக தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குதுங்க. லாபத்தில் இவர் இருக்கிறது, புதன் இருக்கிறது, அவரே தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறது. வேலை, வியாபாரம், தொழில், விவசாயம் போன்ற அமைப்புகள் இந்த மாதத்தில் நஷ்டமே இல்லாமல் லாபமாக வரக்கூடிய தன்மைகளை காட்டுது. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் கைவராத அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்திலிருந்து நல்லா நடக்கும். பயிற்சி மையங்கள் சரியாக அடையாளம் காட்டப்படும். இந்த வருஷம் பாஸ் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இளைய பருவத்தில் கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே அரசு வேலைக்கு ஜமாயிங்க, தைரியமாக அதற்கான பரீட்சைகளை எழுதுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட் போன்றவர்கள் அந்த அரசாங்கத்தில் ஏதாவது அனுமதி, பட்டா வாங்கணும், தாசில்தாருக்காக அலைஞ்சிட்ருக்கிறேன், இந்த மாதிரியான அனுமதிகள், பட்டா போன்ற அமைப்புகளோடு சட்டத்தோடு அரசாங்கத்தோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு முதல் 15 நாட்களுக்குள்ளேயே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். அப்பா வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். சிலருக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும். 8ல் சுக்கிரன் ஒரு நிலையில் நன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டு போன்றவைகள், யூக வணிகம், அதுக்காக நீங்கள் லாட்ரி டிக்கெட்டு வாங்குறது, இந்த ஆன்லைன் ரம்மி கேம்ஸ் நடத்துறது அப்படி போயிடாதீங்க. இந்த லாட்ரி டிக்கெட்டு, ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு தான் லாபத்தை கொடுக்குமே தவிர அதில் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதோடைய ஃபார்மட்டே அப்படித்தான். அதனால் தயவுசெய்து கன்னிராசிக்காரர்கள் லாட்டரி டிக்கெட் வாங்குவது, ஆன்லைன் ரம்மி விளையாடுவது போன்றது. ஏன் இதை இந்த மாதம் குறிப்பாக சொல்கிறேன்னா, அதில் கொஞ்சம் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு ஆசை வரும். 8ல் சுக்கிரன் மறைஞ்சாலே இது மாதிரியான ஆசைகள்லாம் கண்டிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மீது ஆசைகள் வரும். அதை தவிர்த்து நியாயமான விதத்தில் சூதாட்டம் இல்லாத அமைப்பில் யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு லாபங்கள்லாம் வரக்கூடிய தன்மை இருக்குது. ரொம்ப நாள் வராமல் கைவிட்ட பணம் கூட வரக்கூடிய யோக நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஜூலை மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள். 100க்கு 90 மார்க் இப்போ நான் துலா ராசிக்காரர்களுக்கு கொடுப்பேன். கிட்டத்தட்ட 9 கிரகங்களில் 5 கிரகங்களுக்கு மேலாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்குது. சனி 6ல் இருக்கிறார், 11ல் கேது இருக்கிறார், 9ல் குரு இருக்கிறார். ராசியை பார்க்கக்கூடிய 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். பாக்கியாதிபதி 10ஆம் இடத்தில் முழுக்க இருப்பது தர்மகர்மாதிபதி யோகம். 11ல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். அடுக்கிக்கிட்டே போகலாம். துளாராசிக்காரர்களுக்கு சகல கிரகங்களும் எப்போதும் ஒரு முறை மட்டும்தாங்க இந்த மாதிரியான கோச்சார நிலைமை வரும். 90-95% துளாராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. மிச்சம் 5% ஐயா
ஜாதகத்தில் கடுமையான 6-8 தசாபுக்தி அமைப்புகள் நடப்பவர்களுக்கு இப்போது நான் சொல்லுகின்ற விஷயங்களில் கொஞ்சம் இழுக்கும். என்னங்க மாதம் மாதம் அவர் நல்லா தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் கையில் இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அதுக்காக கெடுதல் நடந்துடாதுங்க. ஜோதிடத்தை இப்படி தாங்க பார்க்கணும். தசாபுக்தி அமைப்புகள் ஒரு கடினமான பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய கெடுதல் இல்லாமல் ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். அதே நேரத்தில் தசாபுக்திகள் நன்றாக இருப்பவர்களுக்கு அருமையான லாபங்கள் அவரவருடைய தகுதி கேட்டார் போல நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் வருமானம், ரொட்டேஷனு, லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் இருக்குது. ஆக அவரவருடைய ஜாதக தசாபுக்தி கேட்டார் போல வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய 5இல் ராகு, 6இல் சனி, 7இல் சுக்கிரன், 9இல் சூரியன் குரு, 10இல் புதன், 11இல் செவ்வாய் கேதுன்னு அட்டகாசமான ஒரு அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. எல்லாத்துலேயும் நல்லவைகள் நடக்கும். சுருக்கமாகவே சொல்லிடுவேன், அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்றார் போல் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருமணம் நடக்கும். திருமணத்திற்கான இந்த மாதமே திருமணம் நடக்கலையா, பொண்டாட்டி யார் புருஷன் யாருன்னு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். காதல் வரும். இளைய பருவத்தினருக்கு காதல் வரும். ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போய் அதை கழட்டி விட்டது அமைப்புகளுக்கெல்லாம் புதிய காதல் கண்டிப்பாக வரும். அல்லது பழைய காதலே மறுபடியும் மறப்போம், மன்னிப்போம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி நினச்சிட்டேன், இப்படி நினச்சிட்டேன், நீ சொன்னது தான் தப்பு, நான் பேசினது தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திரும்ப ஒட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகக்கூடிய அமைப்பு இப்போது இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் வந்து எந்த காதல் நிலைத்தன்மை என்பதற்கான அடையாளங்களும் இப்போது இருக்கும். உண்மையிலே ராசிபலன் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் லவ் பண்ணுறாங்க, அதில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி சொசைட்டி. ஆக அந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுடைய மனதிற்கு பிடித்தவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகள், அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உண்டு. எல்லாமே நன்மையாக இருக்கும். ஆஃபீஸில் இது வரைக்கும் ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மேனேஜர்கிட்ட கூட நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய யோக மாதமாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன, செவ்வாய் வந்து வலுவாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10ல் செவ்வாய் கேது இருப்பது ஒரு பெரிய விஷயம். ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தான் மாறினார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துலேருந்தே அவர் நீச்சமாக இருந்தார். போட்டு படாத பாடு படுத்திட்டார். நல்லாவே இல்லை. ஆனால் இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக நல்லாயிருக்கும். குரு கூட உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய போகிறதில்ல. 2ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். ஆனால் ராசிநாதனுடைய வலு 10ஆம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இருப்பது எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடியது. உண்மையிலே நீங்கள் ஒரு குருட்டு தைரியசாலி தானே, பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இருக்கணும்ல, நான் இருக்கணும், வந்து பார்த்துக்கவாப்பா, என்னப்பா அப்படி என்னப்பா வந்துட போகுது என்கின்ற மாதிரியான குருட்டு தைரியம் உள்ளவர்கள் கோபக்காரர்கள். நான் அடிக்கடி சொல்வதை போல நல்லவனுக்குத்தான் கோபம் வரும். நல்லவன் தான் கோபத்தை மறைச்சிக்காமல் வெளியில் காட்டிடுவான். அடிச்சுட்டு காசு கொடுக்குறாரு விருச்சிக ராசின்னு அடிக்கடி சொல்லுவேன். அடிச்சுட்டு காசு கொடுப்பீங்க, அடிச்சுட்டு தட்டி கொடுப்பீங்க, எப்பா மனசில் வச்சுக்காதப்பா, தெரியாமல் செஞ்சுட்டேன்னு அடித்ததற்கு பிறகு அன்பை பொழிபவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன ஆகா ஓகன்னு இருக்குமா அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய மனோ வலிமை கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல இந்த மாதத்தின் ஒரு 25-26 நாட்கள், அதுக்கப்புறம் தான் 11ஆம் இடத்திற்கு வர்றார். அந்த 11ஆம் இடமும் நல்ல இடம்தான். அதுக்கடுத்து 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக 10ஆம் இடத்தில் வலிமையாக சூட்சும வலு என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு அவர் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6ல் சுக்கிரன் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ல் குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுபர்கள் 2 பேரும் போய் 6, 8ல் போய் மறைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்? வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. பஸ்ஸு டிரைவரு, டாக்ஸி டிரைவரு, ஆட்டோ ஓட்டுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இயங்கிக் கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலமைப்புகளை தொடர்பு கொண்டவர் எல்லாருக்குமே கொஞ்சம் லாபம் வரும். கடன் தொல்லைகளை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், யாருக்குத்தான் இல்லை. கடன் தொல்லைகள் கொஞ்சம் வரும், கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். நல்ல வேலையாக சுபர்கள் 6, 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதனால சுப செலவுகளுக்கு கடன் வாங்க, பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும், பையனுக்கு இந்த மாதிரி எதனா பண்ணணும், அல்லது ஒரு நற்செலவுகள் பண்ணணும் என்கின்ற மாதிரியான கடன்கள் வந்தாலும் கூட அந்த கடன்களை சமாளிக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்துக்கு செவ்வாயால் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி செவ்வாய், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலமாக ஏதேனும் ஒரு மனக்குழப்பம் குடும்பத்தில் வரும். ஆனாலும் அதை நல்ல விதமாக சமாளிப்பீங்க.
அம்மாவை பற்றிய ஒன்று நம்ம ஒன்று சொல்லி அம்மா ஒன்று சொல்லி கொஞ்சம் கசமுசன்னு இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறக்கூடிய சூரியனுடைய தயவால் 8லேருந்து அவர் 9ல் வந்துடுறாரு. 9ல் வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட கொஞ்சம் சமாதானம் ஆக முடியும். ஆக ஆரம்பத்தில் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் பிற்பகுதி 15 நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் சமாளிக்கக்கூடிய தைரியமாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதம் தாங்க. பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத இந்த மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 75% நன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். ஏன்னா 8ல் கொஞ்சம் புதன் மறைகிறார். அதை தவிர்த்து பெரிய அளவில் சோதனைகள் இல்லை. 7க்குடையவர் 8ல் மறைகிறார், 10க்குடையவர் 8ல் மறைகிறார். ஆனால் மாதம் முழுவதுமே முதல் 15 நாட்களுக்கு பாக்கியாதிபதியும் குருவும் இணைந்து ராசியோடு தொடர்பு கொள்வது அட்டகாசம். அதற்கப்புறம் சூரியனும் புதனும் 8ஆம் இடத்திற்கு வந்துடுவாங்க. ஆனாலும் மாதம் முழுவதும் புதன் பார்த்து கொண்டிருக்கிறார், குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வலிமையாக இருப்பது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. ஆக எதை பார்த்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் தயவால் இருக்கிறதுனால அதுவும் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக எல்லா நிலைமைகள்லையும் உங்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடக்கூடிய அமைப்பு. 4 பேர் கூடுகின்ற இடத்துல தனுசு ராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய ஒரு நிலைமை. எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு. 6க்குடையவன் அந்த வீட்டிற்கு 12ல் மறைந்து லாபத்தை பார்க்கக்கூடிய 11ஆம் இடத்துல சுக்கரனுடைய பார்வை இருக்கு. ஆனால் எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். ஏனென்றால் ஒரு கண் திருஷ்டி அல்லது பொறாமை குணம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களை பாதிக்கவே செய்யும். அலுவலகத்தில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இவருக்கு மட்டும் அப்படி என்ன மரியாதை, எனக்கு கிடைக்காத மரியாதை இவருக்கு மட்டும் அப்படி என்ன என்கின்ற மாதிரியான சூழல், இவருக்கு மட்டும் என்ன இவருக்கு மட்டும் என்ன என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் உங்களை பற்றி பின்னால் போய் புறம் சொல்வது, அல்லது இவரால் இப்படி முடியாது அப்படி முடியாதுன்னு ஏதாவது உங்களை பற்றி கோல் சொல்கிறது, மேலிடத்திற்கு புகார் அனுப்புவது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அவைகள் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நிறைவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லாத ஒரு சிறப்பான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அனைவருக்கும் இந்த ஜூலை மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்றன. ராஜயோகாதிபதியும் 10ஆம் அதிபதியுமான சுக்கிரன் அப்படியே 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. மாதம் முழுவதும் தனித்திருக்கக்கூடிய புதன் ராசியை பார்ப்பது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல அமைப்பு. எல்லாத்தையும் விட்டுருங்க, சனி தான் இருக்கிறதுலே பெரிய கிரகம். உங்கள் ராசிநாதன் அவர் 3ஆம் இடத்துல வலிமையாக வந்து உட்காந்துக்கிறார். 3ஆம் இடத்துல வலிமையாக இருந்தாலே எல்லா எதிர்ப்புகள், எல்லா கடன் தொல்லைகள், எல்லா நோய் தொல்லைகள் எல்லாமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட தனி ஒருவனாக நின்று சனியே உங்களுக்கு வரக்கூடிய அவ்வளவு கஷ்டங்களையும் அப்படியே தள்ளிவிடக்கூடிய அமைப்புகளில் தாங்க கண்டிப்பாக இருக்கிறார். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் இந்த 2 வருஷத்துக்கு இந்த பலன் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறது. சனி தான் கோட்சாரத்தில் முதன்மை கிரகம். ஆக எல்லா அமைப்புகள்லேயும் சில பல கஷ்டங்கள் இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிந்துவிட்ட காரணத்தினாலும் சனி இப்போது 3ஆம் இடத்துல யாருடைய கெட்ட அமைப்புகளோடு இல்லாமல் தனித்து குருவின் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கனவுகள் பலிக்கும், தூர இடங்களுக்கு பயணங்கள் போக வேண்டியிருக்கும். பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்குமா? கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. எல்லா லெவல்லையும் குறிப்பாக வடக்கு திசை நோக்கிய குரு வடக்கை குறிக்கக்கூடிய கிரகம். குறிப்பாக சொல்லப்போனால் வடகிழக்கு குறிக்கக்கூடிய கிரகம். அவரவருடைய பிறந்த ஊரிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் அல்லது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்களின் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். 7க்குடையவர் வலிமையான 7ஆம் இடத்துல புதன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஒன்றுனா மனைவியோ கணவனோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு காதலன் காதலி உறவுகள், புதிய காதல் வரக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே ஜென்மச்சனியில் காதல் பிரேக்கப் ஆனவர்கள் எல்லோருக்குமே புதிய உறவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக உண்டு. பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காதுங்க. ஏன்னா சனி ஒருவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தன்மை. 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதை போலவே 8ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறார் இல்லையா. இதில் என்ன நடக்கும்னு பார்த்தா சகோதரர்களால் ஏதாவது விரயங்கள் வரலாம். அதே மாதிரி கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள், மருந்துகள், மருத்துவமனை அது போன்ற அமைப்புகளில்
ஜூலை மாதத்தில் ஏதாவது ஒரு சிறு விரயம் இருந்தே தீரும். வரக்கூடிய வருமானம் இதில் கொஞ்சம் போச்சு அப்படிங்கிற மாதிரி மாதமான ஒரு 2000 5000 எடுத்து தான் வைக்க வேண்டியிருக்கு மெடிக்கல் செலவுக்கு என்கின்ற மாதிரியான ஒரு சகோதரராலேயோ சிகப்பு நிறத்தாலேயோ கட்டிடத்தாலேயோ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவரவருடைய தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல மகர ராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதையும் நீங்கள் கட்டுப்படுத்தி வருகின்ற வருமானம் நன்றாக இருக்கிறது என்கின்ற திருப்தியான உணர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதம் ஜூலை மாதம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதங்க அந்த மாதம். ஜென்மச்சனி முடிஞ்சதை இப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க, இப்போ தான் உணருவீங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதியே கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4வது மாதம் ஜென்மச்சனி முடிஞ்ச 3 மாதம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் உண்மையிலேயே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற நிலைமை வந்துட்டாலும் உங்களில் பூரட்டாதி 1 2 3 பாதங்களில் பிறந்தவர்கள் இன்னும் ஜென்மச்சனி முடிஞ்ச மாதிரி இல்லையே, ராசி பலனில் தான் யோகமாக சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் எனக்கு நல்லதாக நடந்த மாதிரி தெரியலையே என்கின்ற ஒரு நிலையில தான் கண்டிப்பாக இருந்தீர்கள். அவர்களுக்கு கூட இந்த மாதம் நல்லா இருக்குங்க. ஏன்னு சொன்னால் இந்த மாதத்திலிருந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போய்கிட்டு இருக்கிறார். ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் படிப்படியாக மன அழுத்தங்களிலிருந்து தோல்விகளிலிருந்து கண்டிப்பாக விலகுவீர்கள். தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் செலவுகள் இருக்கும். உண்மையிலே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தாய்மாமன் வெளியில், கல்யாணம் ஆனவங்களுக்கு மாமா கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு, மனைவியோடைய அப்பா கிட்டேயோ மனைவியோட அண்ணன் தம்பிக்கிட்டேயோ ஒரு கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களால் ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன்னா கொஞ்சம் 7ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உட்காந்து லக்ன ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். டக்குப்புக்குன்னு கோவப்பட்டுருவீங்க. உங்கள் இயல்புக்கு மாறாகவே இந்த மாதத்தில் துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், கொஞ்சம் கோபத்தை காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு. பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. 2 சுபர்களும் இப்போது 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களோ அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. என்ன வயதிற்கேற்றாற் போல கல்வி பாக்கியம், வேலை பாக்கியம், தடை செய்யப்பட்ட அமைப்போட சொல்கிறேன், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், பேர குழந்தை பாக்கியம். எல்லாரும் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான். 60 வயசுக்காரருக்கு என்ன தோணும்? என் பொண்ணுக்கு புள்ள பிறக்கணும், என் பையனுக்கு புள்ள பிறக்கணும், நான் தாத்தா ஆகணும் பாட்டி ஆகணுன்ற எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் இந்த மாதத்திலிருந்தே உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய 9ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்கக்கூடிய காரணத்தினால் அருமையான அமைப்பில் 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதம் இந்த மாதம். புகழ் வரப்போகிறது, பேர் வரப்போகிறது, முன்னேற்றம் இருக்க போகிறது, முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே உங்களுக்கு இப்போது உணரக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உண்டு. கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. அதை தவிர்த்து வேறு எல்லாவற்றிலும் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல அடிபட்டிங்களோ, எந்தெந்த இடத்துல வீங்கி போச்சோ அந்த இடத்துலலாம் தடவி கொடுக்குற மாதிரியாக பரம்பொருள் ரொம்ப ஒன்று அடிச்சிட்டேன்ப்பா, பரவாயில்லப்பா, இந்தாப்பா இதை கொஞ்சம் பிடிச்சிக்கப்பா என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் முன்னேற்றத்திற்கு அடிகோலக்கூடிய, தூரத்தே ஒளி தெரிகிறது பார் என்கின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ஜூலை மாதம். கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. மீனம். மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புகள் தான். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய யோகம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஓரளவுக்கு தனலாபத்திற்கு நல்ல அமைப்பு தான். ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் 2 சுவர்களாலும் பார்க்கப்பட்டு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் லாபம் வரும். ஆனாலும் அதீதமாக ஆசைப்பட்டுறாதீங்க. சிலருக்கு பேராசை போன்ற ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இல்லாதவர்களுக்கு தூண்டில் போடப்பட்டு அதன் மூலமாக ஏதாவது ஒரு அறிமுகம் ஏற்பட்டு பணத்தை ஏமாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக ஜென்மச்சனி நடக்கும்போது எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும், கண் இருக்க வேண்டும். ஜென்மச்சனி நடக்குதுன்னா படதிக்கு பின்னாடி 3வது கண்ணு ஒன்று வச்சுக்கணும். எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஆனால் கெடுதல்கள் எதுனா நடக்குமா? ஐயா நீங்கள் தான் சனியை பற்றி ஏடாகூடமாக பேசி எங்களை பயமுறுத்துறீங்க அப்படின்னு நினச்சா, ஜோதிடத்துடைய கடமை, ஜோதிடனுடைய கடமை வருமுன் உரைப்பது. வந்ததுக்கு பின்னாடி ஏற்கனவே நீ சொல்லினேன் ஐயா அப்படின்னு சொல்கிறத விட, ஏன்னா இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லேசாக இடிச்சிக்கிட்டு இருக்கு. ஜாதகம் பார்க்க வருபவர்கள் பெரும்பாலானோர் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரராக வருவீங்க. ஆக ஜென்மச்சனி என்பது 50 வயதிற்கு கீழானவர்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கு சில பல அறிவுறுத்தல்களை, சில பல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே பண விஷயத்தில் கவனமாக இருங்க.
புதுசாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம், வேலையை எக்காரணம் கொண்டும் இப்போ விட வேண்டாம். நான் சில விஷயங்களை பச்சையாகவே சொல்லுவேன். வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே வேலையில் இருக்கக்கூடாதுன்னுவேன். உரிமையோடு ஒரு நிலையில் ஜோதிடத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் தான் நான். அதுதான் உண்மை. ஒரு சுற்று 30 ஆண்டு கால அமைப்புகளை என்னுடைய அனுபவத்தில் கடந்து விட்ட ஒருவன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஜென்மச்சனி எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை கண்ணார கண்டவன் நான். ஆகவே இதில் 2 விஷயமா சொல்லுவேன். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஜென்மச்சனி எதுவும் செய்யாது. அவர்களுக்கு வழக்கம் போல் வீடு, வாகன சேர்க்கை, நல்லவைகள், குடும்ப உறுப்பினர்களுடைய சந்தோஷம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும். ஒரு 30, 25, 30, 35 வயசில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே படிப்பினைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்களை நம்பாதீங்க, அவங்கள நம்பாதீங்க, இவங்கள நம்பாதீங்க. ஆனால் ஒன்று, வேலை தொழில் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் முழுக்க. ஏன்னா 10ஆம் இடத்தை இங்கே என்ன பார்க்குறாரு, இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், குரு பார்த்து கொண்டு இருக்கிறார். 10ஆம் இடத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். எதற்காக கவலைப்படுகிறோம் என்பது தெரியாமலேயே கவலைப்படுவது, அழுவது போன்ற விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். பிள்ளையை பற்றி கவலை, புருஷனை பற்றி கவலை, பொண்டாட்டியை பற்றி கவலை, வேலையை பற்றி கவலை, இவன் இப்படிப்பட்ட கவலை, காதலை பற்றி கவலை, காதலியை பற்றி கவலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அடிப்படைகளில் என்ன காரக தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரகத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு எறும்பு கடித்த மாதிரி மன அழுத்தம், போயா என்னையா அப்படிலாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தது, இப்போ என்னமோ ஒன்று நடக்குதே, வேறு மாதிரி நடக்குதே என்கின்ற மாதிரியான மன அழுத்தம் இருக்கும். ஆனாலும் ராசிநாதன் ஓரளவிற்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலினாலையும் 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பின் காரணமாகவும் இளைஞர்கள் எல்லாருக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக தேவை. பணத்தை புரிந்து கொண்டால்தான் சமூகத்தை புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அமைப்பிலும் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இந்த ஜூலை மாதம்